Hi students, welcome to நம்ம tuition 9th max chapter 2ல exercise 2.2ல 4th sum பார்க்கலாம். Express the following decimal expression into rational numbers. First subdivision பார்க்கலாம் 0.24 bar. Solution பார்க்கலாம் 0.24 bar எப்படி எழுதலாம்னா 0.24 போட்டு டாட் லைன்ஸ் எழுதுங்க. இங்க ரெண்டு நம்பருக்கும் பார் இருக்கறனால நீங்க இந்த ரெண்டு நம்பரை வந்து ரிப்பீட்டேஷன்ல போடணும். புரியுதா? அதே மாதிரி வரும் 24 ன்னு வரும். அதனால இங்க பார் கொடுத்திருக்காங்க. இப்போ let x equal to ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஸை நீங்க எடுத்துக்கணும். 0.24 போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1 வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இப்போ இங்க ரெண்டு டிஜிட்டுக்கு நேரா பார் இருக்கு. அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் ஒரு டிஜிட்னா நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 100ன்னு எழுதிக்கோங்க. அப்போ 100 into x 100x equal to இந்த டோட்டல் வேல்யூவை into 100 பண்ணீங்கன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும். அப்போ 24.242424 வரும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேமா இருக்குங்களா? 24 வருது. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 24 வருது. அப்போ ஈஸியா கேன்சல் பண்ணலாம் நம்ம. ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 இந்த வேல்யூஸால நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து மைனஸ் பண்ண போறோம். இப்போ 100x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எழுதிக்கோங்க. 24.2424 டாட்டர் லைன்ஸ் கண்டிப்பா எழுதணும். மைனஸ் போட்டுட்டு 0.2424 இங்க இருக்க வேல்யூ எடுத்து நீங்க எழுதிக்கணும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுமா? 100x மைனஸ் எக்ஸ் பண்ண 99x. ஆமா, இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன 1 தானே. அப்போ 100ல 1 போச்சுன்னா 99x ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 24 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்போ 24 மைனஸ் 0 24 தான். x ஈக்குவல் டு கொண்டு வரும்போது இந்த 99 வந்து டிவிஷன்ல வரும். 24/99 இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 2.327 பார். இப்போ இதுக்கு 3 நம்பருக்குமே கொடுத்திருக்கிறதுனால 3 நம்பருமே நீங்க ரிப்பீட்டேஷன்ல போடணும். 2.327 சொல்லிட்டு டாட்டர் லைன்ஸ் வைக்கணும். லெட் x ஈக்குவல் டு இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ 3 டிஜிட்டுக்கு மேல நீங்க பார் இருக்கறதுனால இன்டு 1000 பண்ணணும். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 1000. 1000ஆல இன்டு பண்ணா என்ன வரும்? 1000 into x 1000x ஈக்குவல் டு இப்போ இங்க என்ன ஆகும்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும். அப்போ 2.327327 into 1000 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும்? இந்த 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2327.327327 டாட்டர் லைன்ஸ் போட்டு எழுதணும். இது ஈக்குவேஷன் 2. புரியுதா? எத்தனை நம்பர் 0 நம்ம ஆட் பண்றோமோ அத்தனை டிஜிட் வந்து தள்ளி நம்ம டாட் வைக்கணும். இப்போ இங்க 30னா 1 2 3 இந்த 3 டிஜிட்டை தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2327.327327. இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 1ஐயும் மைனஸ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. இப்போ 1000 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு 2327.327327 டாட்டர் லைன்ஸ் எழுதுங்க. மைனஸ் 2.327327. இவ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேமா இருக்கா? அப்ப கேன்சல் பண்ணிடுங்க. 1000x மைனஸ் எக்ஸ் பண்ண 999x வரும். இங்க எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 999 வரும். x ஈக்குவல் டு 2327 இங்க 2 இருக்கு. அப்போ மைனஸ் 2 பண்ணீங்கன்னா 2325 வரும். இங்க என்ன டிஜிட் இருக்குன்னு பாக்கணும். 0 இருந்தா நம்மளுக்கு சேம் டிஜிட் வரும். இங்க வேற நம்பர் இருக்கு, 2 இருக்கு. அப்போ 7ல 2 போச்சுன்னா 5 2325 வரும். x ஈக்குவல் டு கொண்டு வரும்போது 2325 டிவைடட் பை 999 இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க -5.132. இப்போ இங்க எனக்கு பார் எதுவுமே சொல்யூஷன் பாருங்க -5.132 போட்டுக்கோங்க. இப்போ இங்க 1 2 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால இன்டு 1000 பண்ணணும். டிவைடட் பை 1000 பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து எடுத்துட்டு 5132 ஆயிடும். நீங்க இன்டு பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் வரும். ஏன்னா 30 இருந்ததுன்னா 30 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5132 தானே வரும். மைனஸ் இருக்கிறதுனால -5132 by 1000 போடுங்க. இப்போ இதை டிவைட் செஞ்சு பாருங்க. 2 டேபிளே செய்யலாம். 2 2s are 4 balance 1, 2 5s are 10 balance 1, 2 6 are 12 balance 1, again 2 6 are 12. திரும்ப 2 5s are 10. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ again -2566 by 500 எப்படி கேன்சல் பண்ணலாம்? திரும்ப 2 டேபிளே பண்ணலாம். 2 1s are 2, 2 2s are 4 balance 1, 2 8s are 16, 2 3s are 6. அதே மாதிரி 2 2s are 4 balance 1, 2 5s are 10, 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 1283 by 250 மைனஸ் இருக்கிறதுனால -1283 by 215 வரும் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க 3.17 பார். இப்போ 7க்கு மேலதான் பார் இருக்கு. அப்போ 7 மட்டும் தான் நீங்க ரிப்பீட்டடா எழுதணும். டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ let x equal to சொல்லி 3.177 போட்டு இது ஈக்குவேஷன் 1.
1 டிஜிட் மேல தான் பார் இருக்கு, அப்போ மல்டிப்ளை பை 10. அப்போ 10x ஈக்குவல் டு ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சு என்ன ஆகும், 31.77 வரும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 17 வருது, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 77 வருது. இப்போ கேன்சல் பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவேஷன் 1 திரும்ப நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 100x ஈக்குவல் டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 317.77 வரும். இது ஈக்குவேஷன் 3. இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரும் இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரும் சேமா இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போடுங்க. 100x மைனஸ் 10x ஈக்குவல் டு 317.77 மைனஸ் 31.77 வரும். அப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணலாமா, 100ல 10 போச்சுன்னா 90x, 317 மைனஸ் 31 பண்ணா 286 கிடைக்கும். இப்போ x ஈக்குவல் டு கொண்டு வரும்போது 90 வந்து டிவிஷன்ல மாறிடும். 2 1s are 2, 2 4s are 8, 2 3s are 6, 2 4s are 8, balance 1, 2 5s are 10, 143/45 the answer. 5th row letter பாருங்க, 17.215 bar. 15க்கு மேல தான் பார் இருக்கிறதுனால நீங்க 2151515 போட்டு டாட்டட் லைன்ஸ் எழுதணும். x ஈக்குவல் டுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்க எடுத்து எழுதுங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ இங்க வந்து 215. அப்ப என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 இன்டூ 10 பண்ணாலே போதும். 10x ஈக்குவல் டு 172.1515 வரும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரும் இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பரும் சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், நான் இன்டூ 1000 பண்றேன். ஈக்குவேஷன் 1 இன்டூ 1000 பண்ணா 1000x ஈக்குவல் டு 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 17215 மாறிடுமா, 17215.1515 வரும். இது ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2 பண்ணணும். அப்ப 1000x மைனஸ் 10x வருமா, 1000x மைனஸ் 10x ஈக்குவல் டு 17215.1515 டாட்டர் லைன்ஸ் கண்டிப்பா போடுங்க. மைனஸ் 172.1515 டாட்டர் லைன்ஸ். அப்போ ரெண்டுமே சேமா இருக்கு, டெசிமலுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிடுங்க. 1000ல 10 போச்சுன்னா 990x போடுங்க. ஈக்குவல் டு 17215 மைனஸ் 172 பண்ணீங்கன்னா 17043. மைனஸ் செஞ்சு பாருங்க. x ஈக்குவல் டு கொண்டு வரும்போது இந்த 990 வந்து டிவிஷன்ல வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம், 3 5s are 15 பேலன்ஸ் 2, 3 6 are 18 பேலன்ஸ் 2, 3 8s are 24, 3 1s are 3. ஓகேவா, அகைன் 3 3s are 3 3s are 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்னது, 5681/330. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். மைனஸ் 21.2137 பார். 7க்கு மேல தான் பார் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 7 மட்டும் தான் நம்ம ரிப்பீட்டடா எழுதணும். x ஈக்குவல்னு சொல்லி இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதுங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து நான் 1000ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1000x ஈக்குவல் டு மைனஸ் 21213.777. இது ஈக்குவேஷன் 2. என்ன பண்ணலாம், எனக்கு இங்க டெசிமலுக்கு அப்புறம் சேமா வரல. அப்ப திரும்பவும் நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 வந்து 10,000ஆல மல்டிப்ளை பண்றேன். 10,000 into x 10,000x ஈக்குவல் டு என்ன ஆகும், 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2137 இங்க பாயிண்ட் வரும். 212137.777. இது ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 2 பண்ணலாமா. அப்போ 10,000x மைனஸ் 1000x ஈக்குவல் டு அந்த ரெண்டு வேல்யூமே மைனஸ்ல போட்டு எழுதிக்கணும். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் சேமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கோங்க. 10,000ல 1000 மைனஸ் பண்ணா 9,000x ஈக்குவல் டு மைனஸ் 212137 மைனஸ் 21213. இப்போ மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிடும், மைனஸ் மட்டும் பண்ணா போதும். அப்போ மைனஸ் 190924. எக்ஸ் ஈக்குவல் டு கொண்டு வரும்போது இந்த 9000 வந்து டிவிஷன்ல வந்துடும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். 5th sum பார்க்கலாம். Without actual division, find which of the following rational numbers have terminating decimal expansion. இப்போ இதுல first subdivision பாருங்க, 7/128 கொடுத்திருக்காங்க. இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னா p by 2 power m into 5 power n. எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம இத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். எனக்கு 2 பவர்ல வரணும், 5 பவர்ல வரணும். ஏதாச்சும் ஒன்னு வரணும். ஏதாச்சும் ஒன்னு வந்தா கூட எனக்கு வந்து டெர்மினேட்டிங் நான் சொல்லுவேன். அப்படி இல்லனா இட் இஸ் நாட் டெர்மினேட்டிங் சொல்லணும். இப்போ 128 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா, 2 டேபிளே பண்ணலாம். 2 6 are 12, 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. Again 2 1s are 2, balance 1, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. அப்போ எத்தனை 2 இருக்கு, 7 2 இருக்கு. அப்போ 128 equal to 2 power 7 போடுங்க. இப்போ क्वेश्चन என்ன, 7/128. அப்போ
7 அப்படியே போட்டுக்கோங்க. மேலே இருக்க 7 அப்படியே போட்டு கீழே 128 2 பவர் 7 தானே ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். 2 பவர் 7 இன்டூ 5 பவர் 0. இங்க ஏன் 5 பவர் 0 போட்டிருக்கேன்னா எனி நம்பர் பவர் 0 போட்டிங்கன்னா 1 தான் ஆன்சர். அப்போ 2 பவர் 7 இன்டூ 1 பண்ணாலும் 2 பவர் 7 தான் வரும். அதனால நீங்க 5 பவர் 0 போட்டுக்கலாம். அவங்க சொன்ன ஃபார்மேட்ல இருக்கு தானே. இப்போ 2 பவர்லயும் இருக்கு 5 பவர்லயும் இருக்கு. இங்க பாருங்க p = 2 பவர் m இன்டூ 5 பவர் n. இந்த ஃபார்மேட்ல நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து இட் இஸ் டெர்மினேட்டிங் நீங்க எழுதணும். இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதும்போது உங்களுக்கு அப்படியே 2 மார்க் கொடுப்பாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 21/15. 21 வந்து 7 இன்டூ 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 15 வந்து 5 இன்டூ 3 15. அப்ப இந்த 3 3 இப்போ இங்க 7/5 இருக்கா. 5 வந்து ஒன்ஸ் தான் இருக்கிறதுனால நீங்க 5 பவர் 1 போட்டுக்கலாம். இன்டூ எனக்கு இங்க 5ல வந்துருச்சு 2ல தான் வரணும். அப்ப 2 பவர் 0 போட்டுக்கலாமா. 2 பவர் 0னா 1 தான். அப்ப நம்மளுக்கு கொடுத்த ஃபார்மேட்ல ஆன்சர் வந்துருச்சு. இட் இஸ் டெர்மினேட்டிங் எழுதணும். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 4 9/35. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்போ 4 இன்டூ 35 பண்ணலாமா. 4 இன்டூ 35 பிளஸ் 9. இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை பிளஸ் பண்ணணும். டிவைடட் பை 35 அப்படியே போட்டுக்கோங்க. 4 இன்டூ 35 பண்ணீங்கன்னா 140 பிளஸ் 9 இருக்கு. அப்போ 149 வரும். டிவைடட் பை இந்த 35 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம். 7 இன்டூ 5 ஸ்பிளிட் பண்ணலாமா. அப்ப இது என்னது நாட் டெர்மினேட்டிங். ஏன்னா இங்க 2 பவர்லயே வரல 5 மட்டும் தான் இருக்கு. இங்க 7ல வந்துருச்சு. அப்ப இது என்ன சொல்லணும்னா நான் டெர்மினேட்டிங் சொல்லணும். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க 219/2200. இப்போ நான் இந்த 2200 வந்து 2 டேபிளே பிரைம் ஃபேக்டரேஷன் பண்ணலாம். 2 1s are 2 1s are பேலன்ஸ் 0 போட்டுக்கோங்க. 2 5s are 10 பேலன்ஸ் 1. 2 5s are 10 0 போட்டுக்கோங்க. இப்போ 5 டேபிள பண்ணலாமா. 5 1s are 5 1s are 0 போட்டுக்கோங்க. 11 1s are 0 அப்படியே போட்டுக்கோங்க. 5 2s are 10 2 1s are 2. இப்போ எத்தனை 2 இருக்கு. 3 இருக்கு. அப்ப 2 பவர் கியூ போட்டுக்கோங்க. 5 வந்து 2 இருக்கு. அப்ப ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 11 வந்து 1 தான் இருக்கு. இன்டூ 11. இப்போ 2 பவர்ல இருக்கு 5 பவர்ல இருக்கு. ஆனா 11 இருக்கிறதுனால இட் இஸ் நான் டெர்மினேட்டிங். சப்போஸ் வந்து இங்க 11 இல்லைன்னா இட் இஸ் டெர்மினேட்டிங் சொல்லலாம். ஆனா இங்க 11 இருக்கு. அப்ப நான் டெர்மினேட்டிங் எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. இதோட எக்ஸசைஸ் 2.2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் சம்ஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.